1 சாமுவேல் புஸ்தகம் 20வது அதிகாரத்துக்கு எழுதுங்க. 1 சாமுவேல் சாப்டர் 20. அதாவது ஒரு பயம் மனுஷனுக்கு வரும்போது எப்படி அந்த பயம் அவனை எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதபடி எந்த அளவுக்கு அது ஒரு மனுஷனை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவாக, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளாக, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லக்கூடியதா. ஆனால் இங்கே ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குது, தாவீது என்ன பயத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். முதலாவது 1 சாமுவேல் புஸ்தகம் 20வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். 1 சாமுவேல் சாப்டர் 20 verse 1 to 5. முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீ சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கு 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதன்படி மட்டும் செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவோடே பந்தியிருந்து சாப்பிட வேண்டியதா இருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். அதாவது இங்க தாவீது சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா, எனக்கும் என்னுடைய ஜீவனுக்கும் மரணத்திற்கும் ஒரு அடிதான். a step between life and death. எப்படி சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். எப்படி என்ன ஒரு பயம் பாருங்க, என்ன ஒரு இதில் சொல்றாரு பாருங்க, என்னுடைய ஜீவனுக்கும் என் சாவுக்கும் ஒரு அடி தான், ஒரு ஸ்டெப்பு தான் வித்தியாசம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டெப். நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா எ ஸ்டெப் பெட்வீன் அ லைஃப் அண்ட் டெத். எப்படி ஒரு சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கோம். அதாவது தாவீது இப்படி வாய்ஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு என்னுடைய ஜீவனுக்கும் என்னுடைய மரணத்திற்கும் ஒரு அடி தான், ஒரு ஸ்டெப் வச்சா போதும் நான் செத்து போயிடுவேன். சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பேர் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போயிருக்கோம். ஒருவேளை நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் நிறைய நேரங்களில் இப்படி வந்துருமோன்னு நினச்சி பயந்து போய் உட்காந்துருக்கவங்க ஜாஸ்தி. எப்படி, ஒரு சின்னதாக ஒரு கட்டி வந்த உடனே உங்களுக்கு என்ன வரும், அவங்களுக்கு இப்படி தான் கட்டி வந்துச்சு, அவங்க கேன்சர்னு சொன்னாங்க, 6 வாரத்தில் செத்து போயிட்டாங்க, இல்லை 3 மாதத்தில் செத்து போயிட்டாங்க, எலும்பு தோலுமா அவங்க செத்து போனது, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் என்ன வந்துடும், உடனே பயம் அமைக்கிறோம். ஏதோ ஒரு பொருள் காணான்னு தேடுவீங்க, அது காணான்னு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இது காணா போச்சு, அது அங்கே போய் இங்கே போய் அப்புறம் தான் அவ்வளோதான், இன்னும் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எதுனாலும் அதாவது என்னன்னா, சில நேரங்களில் பயம் என்ன பண்ணும், உங்களை அப்படியே அமுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ இங்க தாவீது சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன, எங்க இருக்கிறாரு, இங்க ராமோத் நாயாத்துல இருக்கிறாரு. நீங்க இதனோட பேக்ரவுண்ட் என்னன்னு பாருங்க. 19வது அதிகாரத்துக்கு போங்க. 19வது அதிகாரத்தில் 18வது வசனம். 1 சாமுவேல் 19 சாப்டர் 19 verse 18 இருந்து பாருங்களேன். தாவீது தப்பி இப்ப எங்க முதல்ல சவுல் கொலை செய்ய தேடின உடனே இப்ப எங்க போறாரு, தப்பிச்சு சவுல்கிட்ட போயிடுறாரு, சாமுவேல்கிட்ட போயிடுறாரு. சாமுவேல்கிட்ட போய் என்னெல்லாம் நடந்துச்சு சொல்றார். சொன்ன உடனே அப்ப உடனே என்ன பண்றாரு, சாமுவேல் தாவீதை கூப்பிட்டு கொண்டு நாயோதுக்கு போயிட்டாங்க. நாயோதுங்கிற பட்டணம் ராமாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பட்டணம். நாயோதுக்கு போயாச்சு. யாரு, சாமுவேல்கிட்ட போய் சொன்ன உடனே சரி நீ வா அப்படின்னு சொல்லி சாமுவேல் ஒரு அடைக்கலம் கொடுத்து நீ வான்னு சொல்லி தாவீதை கூப்பிட்டு நாயோது பட்டணத்துக்கு போயாச்சு. அங்க போன போது என்ன இப்ப நடக்குது பாருங்க. சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல்
என்ன பண்றான்? போர் சேவகரை அனுப்புறான். தாவீதை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி போர் சேவகரை அனுப்புறான். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினது. இப்ப என்ன? பிடிக்க வந்த சேவகர் மேல தேவனுடைய ஆவி வருது. சவுல்ட்ட இருந்து அனுப்பப்பட்ட ஆளுங்க கைது பண்ணுவதற்காக வரக்கூடிய சேவகர்கள் இவங்க மேல தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க மேல என்ன வருது? தேவனுடைய ஆவி வருது. வந்த உடனே அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். எப்படி? அவனும் தீர்க்க தரிசனம் சொல்றான். சவுலோட இருந்து தாவீதை பிடிக்கிறதுக்கு வந்த சேவகர் தீர்க்கதரிசிகள் பக்கத்துல சாமுவேலை பார்த்து தீர்க்கதரிசிகள்லாம் தீர்க்கதரிசி சொன்ன உடனே இவங்க மேலே ஆவி இவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்ப ரெண்டாவது தடவை வேற சேவகர்கள் அனுப்புறாரு. முதல் தடவை வந்தவன் பூரா வந்தான், அவன் பூரா கன்வெர்ட் ஆகி இப்ப என்ன ஆயிட்டான்? பூரா தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அதனால இப்ப வேற ஆளுங்கள் அனுப்புறாரு. இப்ப அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு. முதல் செட்டு அனுப்பிச்சா அவனும் வந்தான், அங்க தீர்க்க தரிசி பக்கத்துல தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான். உடனே வேற ஆளுங்கள் அனுப்புறாரு. அவங்களும் வந்த உடனே அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மூணாவது சேவகர் அனுப்புறாரு. அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்ப என்ன? 3 பேர் அனுப்பிச்சாச்சு. 3 பேர் இந்த மாதிரி ஆயிட்டானுங்க. அதனால இப்ப சவுலே கிளம்பி வர்றார். ராமாவுக்கு போய் கிணற்றண்டையிலே கேட்கிறாரு, இது எங்க இருக்கான்னு சொல்லி கிணத்தடியில கேட்கிறாரு. நம்ம ஊர்ல எப்படி வந்தது? முதல்ல ஒரு ஆலமரத்தடியில இருக்கும் கேட்பானா, அந்த மாதிரி அந்த ஊருக்கு வந்தது கிணத்தடி. கிணத்தடியில போய் கேட்டாரு. கேட்ட உடனே எங்க இருக்கான்னு சொல்றாங்க. சொல்லப்பட்டது. போனான். என்ன பாருங்க, இப்போ அவன் கேட்டுட்டு வந்த உடனே இப்போ சவுல் மேலையும் தேவனுடைய ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. வந்த உடனே அவன் எங்க வர்றான்? ராமோத் நாயாத்துக்கு வர்றான். நாயாத்துக்கு வர்ற வழியில என்ன ஆகுது? தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து எப்படி? தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி பகல் முழுவதும் ரா முழுவதும் அம்மனமாய் விழுந்து கிடந்தான். வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். யோசிச்சு பாருங்களேன். ராஜா முதல்ல சேவகரை அனுப்புறான், அவங்க மேல தீர்க்க தரிசன ஆவி வந்துருது. ரெண்டாவது சேவகரை அனுப்புறான், அவங்க மேல தீர்க்க தரிசன ஆவி வந்துருது. மூன்றாவது ஆளுங்களை அனுப்புறான், அவங்க மேலே வந்துருது. இப்ப இவனே வர்றான். வந்தா இவன் மேலே தீர்க்க தரிசன ஆவி பகல்லையும் சரி ஒரு நாள் முழுக்க அம்மனமா கிடந்து எல்லாரும் முன்னாடியும் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு அளவிற்கு யாரு? சவுல் மாறி போறான். இந்த சீனை யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நீங்க ஒரு நிமிஷம் சவுல் தாவீதா இருந்து யோசிச்சு பாருங்க. தப்பிச்சு போகணும்னு வந்திருக்கிறீங்க. முதல் செட்டு வருது, அவன் மேல கர்த்தருடைய ஆவி வந்துருது. ரெண்டாவது செட் வருது, அவன் மேலே கர்த்தருடைய ஆவி வந்தது. மூணாவது ஒரு செட் வருது, கர்த்தருடைய ஆவி வந்துருது. இப்ப சவுலே வந்துடுறான். பார்த்தா வரும்போதே தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே வர்றான். எல்லாத்தையும் ராஜாவுக்குரிய வஸ்திரம் எல்லாவற்றையும் கலட்டி போட்டு ஒரு சாதாரண மனுஷனுக்குரிய வஸ்திரம் கூட இல்லாம அம்மனமா ராத்திரி பகலா விழுந்து தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு கொடுமை. என்ன? சவுல் ஒரு பைத்தியக்காரனை போல இருக்கக்கூடிய ஒரு காரியம். இப்ப தாவீதுக்கு பயம் சவுல் நல்லா இருக்கிறதுனால இல்லை. இங்க சவுல் செய்யக்கூடிய காரியம் என்ன? ஒரு பைத்தியக்காரனை போல. எப்படி? ஒரு பைத்தியக்காரனை போல. ஒரு வஸ்திரம் இல்லாம ராஜாவா இருக்க வேண்டியவன் வஸ்திரமே இல்லாம எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும். எப்படியாவது. 2 பேருக்கு அடிப்படையில் என்ன பிரச்சனை? 2 சிஸ்டர் பாடின பாட்டு தான். வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது. Between Saul and David, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. There is no other problem. வழியில போற 2 பேர் பாட்டு பாடினாங்க. சவுலுக்கு 1000, தாவீதுக்கு 10,000. முடிஞ்சு போச்சு. 2 சிஸ்டர் பாடின பாட்டுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வருது பாருங்க. அதான் அந்த பாட்டுனாலே பிரச்சனை தான். அது கர்த்தரோட சபையில் இருந்தாலும் சரி,
அது எருசலேமா இருந்தாலும் சரி, நம்ம சபையாக இருந்தால் எந்த சபையாக இருந்தாலும் பாட்டுனாலே பிரச்சனை தான் வருது. இன்னைக்கு பாட்டுக்காரங்க ஆட்டம் பெரிய ஆட்டமால இருக்கு. ஊதி போட்டாங்க, 2 பேர் ஊதி விட்டாங்க. இங்கே 2 பேருக்கு என்ன, தன்னுடைய ராஜ்யத்தை ஆள வேண்டிய வேலையை விட்டுட்டு கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் சவுலுக்கு இருந்த ஒரே இது என்ன, தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று. இப்போ இவ்வளவு தூரம் வந்து இருக்கும்போது இந்த நேரத்தில் தான் தாவீது என்ன சொல்றாரு, எப்பா நான் வாழ்வுக்கும் சாவுக்கும் ஒரு அடி தான் வித்தியாசம், ஒரு அடி தான் வித்தியாசம், நான் சாக போகிற நிலைமையில் இருக்கிறேன். மறுபடியும் நல்லா யோசிச்சுக்கோங்க. தாவீது என் கர்த்தர் சொன்னார் என் இருதயத்துக்கு ஏற்றவன். சாமுவேலை அனுப்பிச்சு அவனை தெரிந்தெடுத்து அவனை அபிஷேகம் பண்ணார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். பிலிஸ்தியர்களை 100 பேரை வெறும் கையில் கொலை செஞ்சான். கோலியாத்தை ஒரு ஆளாக நின்று கொலை செய்தான். இவ்வளவு வல்லமை பெற்ற பராக்கிரமசாலியானவன், அவ்வளவு பெரிய ஒரு ஆளு தாவீது. இப்போ என்ன ஒரு சூழ்நிலை, நான் எங்கே போனாலும் வர்றான், இப்போ இவன் பைத்தியக்காரன் மாதிரி வந்து கிறுக்கு பிடிச்சவனாட்டம் கிடக்கிறான், என்னையே கொலை செய்யாமல் இவன் விடமாட்டான். அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நம்ம பார்க்குற 20வது அதிகாரத்தில் நடக்கக்கூடிய சம்பவம். முதலாவது என்ன பார்க்குறோன்னா, தாவீதுனுடைய அழுகையை பார்க்கிறோம். த கிரை ஆஃப் இன்னசென்ட். நான் வந்து ஒரு பாவமும் அறியாதவன் என்று சொல்லி அழக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். முதலாவது வசனம் பாருங்களேன். ஓடி போய் யோனத்தானுக்கு முன்பாக வந்து, உன்னுடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, என்னை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி உங்க அப்பா என்னைய தேடுறாரு, எப்படியாவது என்னை கொலை செய்யணும்னு. அப்ப கொலை செய்வதற்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கா? அடுத்த கேள்வி பாருங்க. நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் என்ன செஞ்சேன், நான் என்ன அக்கிரமம் பண்ணேன். நிறைய நேரங்களில் நமக்கு வரக்கூடிய கேள்விகள் இதுதான். நான் ஒண்ணுமே செய்யலையே, நான் நல்லது தானே செஞ்சேன், நான் நன்மையான காரியம் தானே செஞ்சேன், அக்கிரமம் செஞ்சவெல்லாம் நல்லா இருக்கிறான், எப்படி பொய் சொன்னவெல்லாம் நல்லா இருக்கிறான், ஏமாத்தினவெல்லாம் நல்லா இருக்கான், திருட்டுத்தனம் பண்ணவெல்லாம் நல்லா இருக்கிறான், நான் நேர்மையா இருக்கிறேன், எனக்கு தான் பிரச்சனை வருது. அது வேலையில் இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கட்டும், இல்லை உறவுகளில் இருக்கட்டும், பிசினஸ்ல இருக்கட்டும், என்ன நான் நேர்மையா நீதியா நிற்கிறேன், என்ன நடக்குது, எனக்கு தான் பிரச்சனை வருது. நான் என்ன செஞ்சேன், நான் செய்த அக்கிரமம் என்ன, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன. அடுத்து 3வது என்ன கேள்வி கேட்கிறாரு, நான் சவுலுக்கு என்ன துரோகம் பண்ணேன், நான் அவருக்கு உதவி தானே பண்ணேன். ஏன்னா 40 நாள் அளவும் தினசரி வந்து என்ன கோலியாத்து வந்து நின்று அவன் கேட்டுட்டே இருந்தான், டேய் யாராவது ஒருத்தர் ஆம்பளையா இருந்தா ஒண்டி கொண்டி இருந்தா என் கூட சண்டைக்கு வா. எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. தாவீது சொன்னாரு, எப்படி இவன் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான், அது எப்படி முடியும் சொல்லி போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா நான் என்ன துரோகம் பண்ணேன், நான் செஞ்சது உதவியான காரியம் தான், நன்மையான காரியம் தானே, சவுலுக்கு நான் உதவி தானே செய்தேன். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, யாருக்கு உதவி செய்யறீங்களோ அங்க இருந்தா இக்கட்டு வரும். ஹலோ, யாருக்கெல்லாம் உதவி செய்யறீங்களோ, யாருக்கெல்லாம் ஏதாவது செய்ய நினைச்சு செஞ்சீங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு பிரச்சனையே கொண்டு வருவாங்க. யாருமே ஒரு கம்பெனியில் வேலையே இல்லாமல் நீங்கள் கொண்டு வந்து அவனை தேடி கொண்டு வந்து உங்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து அவனை உட்கார வச்ச உடனே உங்களை கத்தியை போட்டு விரட்டி விட்ருவான். ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து வீசா எடுக்கிறது எப்படி, இதை எடுக்கிறதுன்னு சொல்லி எல்லாம் கொண்டு வந்து வச்ச உடனே உங்களுக்குள்ளே தான் குழப்பத்தை கொண்டு வருவான். எதுவுமே இல்லாதவனுக்கு காசை கொடுத்து எல்லாம் கொண்டு வந்து வீட்டில் இருக்க வச்சு அவங்க தான் வீட்டில் குழப்பத்தை கொண்டு வருவான். இது எப்பயுமே நடக்கும். ஹலோ, நீங்கள் நன்மை செய்யணும்னு சொல்லி செய்யும்போது உங்களுக்கு இக்கட்டு வரதான் செய்யும். ஆனால் என்னன்னா நம்ம கர்த்தரை பார்க்கக்கூடிய காரியமாக இருக்கணும். ஏன்னா நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன்னா இங்கே வந்து சவுல் செய்கிறது அக்கிரமமான காரியம், ஆனால் நான் ஒரு குற்றமும் அறியாதவன்.
நிறைய நேரங்கள் நம்ம இப்படி தான் நம்ம கத்தணும் போல தோணும். நான் என்ன அக்கிரமம் செஞ்சேன், நான் என்ன செஞ்சேன், எதுக்காக என்ன வெறுக்கிறீங்க? பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நிறைய உதவி செஞ்சுருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அவங்ககிட்ட போய் என்ன நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் உடுக்குன்னு மூக்க திரிச்சு போவாங்க. ஆனால் அவங்கள போய் தப்பாக பேசுகிறவங்ககிட்ட தான் போய் நல்லா பேசுவாங்க. இது எப்பயுமே நடக்கும். நீங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். உறவுகளில் இது நடக்கும். சங்கீதம் 7வது சங்கீதத்தில் பாருங்கள், 8வது வசனத்திலிருந்து பாருங்களேன். நியாயம் செய்வார், எனக்கு நியாயம் செய்யும், ஒளிய பண்ணும், ஸ்திரப்படுத்துவீராக, இருதயங்களையும் உள்ளந்தரியங்களையும் சோதித்தருகிறவர். அப்ப என்னன்னா, என்னுடைய கேடகம் எங்க இருக்கு, என்னுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு? கர்த்தர்ட்ட தான் இருக்கு. ஆனா என்னைய பத்தி பொல்லாத காரியங்கள் செய்யத்தான் செய்வாங்க. அதுல எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. தாவீதினுடைய காரியத்தை வச்சுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, யோவான் 15வது அதிகாரம் 25வது வசனத்துல சொல்லும்போது இதனுடைய காரியத்தை தான் இங்க எடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்களெனில். எப்படி இயேசு கிறிஸ்து சொல்றாரு? எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. நீங்க நன்றாக சிந்திச்சு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேல் தேச மத தலைவர்கள் வெறுத்தது காரணம் என்ன? அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவரா இருந்தாரு, குணப்படுத்துறவரா இருந்தாரு, ஆகாரம் கொடுக்கிறவரா இருந்தாரு, பிசாசு பிடிக்கிறவங்கள பிசாசுல இருந்து விடுதலை கொடுத்தாரு. என்ன நன்மை செய்யல இயேசு கிறிஸ்து? ஆனா அவங்களுக்கு எல்லாரும் என்ன ஒரே ஒரு பிரச்சனை, இவர் பாப்புலர் ஆயிட்டா எங்க பாப்புலாரிட்டி போயிரும், எங்களுடைய பதவி போயிரும், எங்களுக்கு வர்ற வருமானம் போயிரும், ஒரே ஒரு இது பொறாமை. அப்ப என்ன பண்றாங்க? முகாந்திரம் இல்லாமல் என்னை அவர்கள் வெறுத்தார்களானால் என்ன இது எதற்காக? எப்படி தாவீது சொன்னாரோ அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக இப்படி ஆயிற்று. நீங்க இதே யோவான் வீட்டில் போய் எடுத்து வாசிச்சு பாருங்க. 15வது அதிகாரத்தில் 18வது வசனமா இருக்கட்டும், 20வது வசனமா இருக்கட்டும், ஆண்டவர் சொல்றார், என்னையே பகைத்தார்னா உங்களையும் பகைப்பாங்க. அப்ப என்ன? முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக என் வாழ்க்கையில நிறைவேறிச்சு. ஏன்னா தாவீத முகாந்திரம் இல்லாம பகைத்தாங்க. சவுலுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது, ஒரு முகாந்திரம் கிடையாது. தாவீதுல குற்றம் கண்டுபிடிச்சு தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று அலைகிறதுக்கு ஒரு முகாந்திரம் கிடையாது. அதனாலதான் பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 Peter chapter 2 verse 19-20 சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, நம்ம எப்படி கிறிஸ்தவராகிய நம்ம எப்படி இருக்கப்படணும் அப்படின்னு சொல்லும் போது, ஏனெனில் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு சகித்தால் பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது சகித்தால் என்ன கீர்த்தி உண்டு? என்ன நீ அக்கிரமம் செய்து அடி வாங்கினா உனக்கு என்ன இது இருக்கு? அதே மாதிரி அநியாயம் செய்து உன்னை தண்டிச்சா அதுல என்ன இருக்கு? அடுத்து சொல்றாரு பாருங்க, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது. எப்படி? நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால். இப்ப தேவனுக்கு முன்பா நல்லா இருக்கணும்னா எப்படி? நீங்க எல்லாருக்கும் முன்னாடியே நீங்க என்ன பாடுபட்டு நன்மை செய்து பாடுபட்டீங்கன்னா தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். அப்ப என்ன இங்க அழக்கூடிய ஒரு அழுகை என்ன? நான் குற்றம் அல்லவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, யோசேப்பு தான். யோசேப்பு வாழ்க்கையில எல்லாமே அவர் செய்த அவ்வளவு அழகா நேர்த்தியான ஒரு வாழ்க்கை, ஒரு குற்றமும் இல்லாத வாழ்க்கை. ஆனா என்ன? பாத்திபர் அடிமையா தன்னுடைய சகோதரரால் வெறுக்கப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டார். அங்க அடிமையா போய் பாத்திபர் வீட்டில் இருக்கும்போது அங்கிருந்து பொய்யான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். அதுக்கப்புறம் தான் அங்கே கொண்டு போகக்கூடிய ரொம்ப அருமையாக அவர் நீங்கள் ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு குற்றமும் செய்யாது இருக்கும்போது அவரை பகைக்கக்கூடியதாக பொய்யான குற்றச்சாட்டுகள் சொல்லி அவரை உள்ளுக்குள்ளே கொண்டு போய் வைக்கக்கூடிய காரியமாக. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து.
எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு நன்மையான காரியங்கள், எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் ஒரு முகாந்திரம் இல்லாமல் பகைக்கப்பட்டு அவர் சோதிக்கப்பட்டு தன்னை அவ்வளவுதான் பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதற்கு மறுமொழி என்ன யோனத்தான் கொடுக்கிறது? என்ன சொல்றாரு? எங்க அப்பா உண்மையுள்ளவர், அதனால நீ பயப்படாத என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவருடைய உண்மைத்தன்மை, லாயல், நான் உனக்கு உண்மையா இருக்கிறேன், அதனால அப்போ இது நடக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மறுதளிக்கக்கூடிய ஒரு காரியம். நீங்க 2வது வசனம் பாருங்க. அதற்கு அவன், யோனத்தான் சொல்றாரு தாவீதை பார்த்து, என்ன சொல்றாரு? அப்படி ஒரு காலம் வராது, அது ஒரு நாளும் வராது, நீர் சாவதில்லை, பெரிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை, இந்த காரியத்தை என் தகப்பை எப்படி மறைப்பாரு? இப்ப ஜோனத்தன் என்ன பண்றாருன்னா, எங்க அப்பா அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு, எது செஞ்சாலும் என்னை கேட்டுட்டு தான் செய்வாரு. எது ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, என்னை கேட்டுட்டு தான் செய்வாரு. ஆனாலும் நீ பயப்படாத, நீ சாக மாட்ட அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா ஜோனத்தனுக்கு பின்னாடி தெரியுது. ஆனா இப்ப சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீ பயப்படாத. அப்ப என்னன்னா, நீங்க பயந்து போய் நீங்க சாக போறேன்னு சொல்லும்போது இங்க ஒரு எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சிநேகிதனா இருக்கக்கூடிய காரியம் பாருங்க. நீங்க நீதிமொழிகள் 17:17 பார்க்கும்போது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், ரெண்டுலையும் சொல்லக்கூடிய ஒரு காரியம் பாருங்க. எப்போ உங்களுக்கு ஒரு நல்ல சகோதரன் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். எந்த ஒரு இடுக்கண்லையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே மெசேஜ் கேட்கலாம், ஆன்லைன்லேயே பைபிள் பார்க்கலாம், நீங்கள் வீட்டிலே உட்காந்து பைபிள் படிக்கலாம், நீங்கள் வீட்டிலே உட்காந்து ஜெபம் பண்ணலாம், எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்னன்னா, நம்ம எல்லாம் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் நமக்கு ஒரு ஐக்கியம் மிகவும் அவசியம், நமக்கு ஒரு சகோதர சகோதரிகள் மிகவும் அவசியம். ஏன்னா நம்மளை திருத்துவதற்கு, நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கு, நம்மளை கண்டிப்பதற்கு, நம்மளை திருத்துவதற்கு நிச்சயமாக ஒரு சகோதரன் ஒரு சகோதரி மிகவும் அவசியம். நீங்கள் சபைக்கு போயிட்டு யார்கிட்டையும் பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு வருவேன், நான் பாட்டுக்கு போவேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவனான்னு சோதிச்சு பாருங்கள். என்ன நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, நான் எது பேசினாலும் சண்டையாக போயிடுது, அதனால நான் யாருக்கிட்டையும் பேசவே மாட்டேன், போயிடுவேனே. ஹலோ, யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம என்னன்னா, எப்பயுமே அடுத்தவங்ககிட்ட இருக்க பிரச்சனை தான் பார்ப்போம், நம்மகிட்ட இருக்க பிரச்சனையை பார்க்கவே மாட்டோம். நிறைய நேரங்கள் நீங்கள் பாருங்கள், நான் முன்னாடி அங்கே போனேன், அங்கே பிரச்சனை, அதுக்கப்புறம் அங்கே போனேன், இங்கே பிரச்சனை, அந்த கூட்டத்துக்கு போனேன், அங்கே பிரச்சனை, இந்த ஹோம் குரூப் போனேன், இங்கே பிரச்சனை, இதெல்லாம் சொல்லும்போது யார் எல்லா பிரச்சனையிலும் யார் காமனாக இருக்கா? நீங்கள் தான் இருக்கிறீங்க. அப்போ எங்கே போனாலும் பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. எங்கே போனாலும் பிரச்சனை வருதுன்னு அப்போ என்ன எங்கே இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ நீங்கள் திருத்தணும்ல உங்களை. ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, இனிமேல் நான் வரமாட்டேன். ஐயா, உனக்குள்ள என்ன இருக்குங்கிறத காட்டுறதுக்கு 4 பேர் இருக்க தான் செய்வான். கர்த்தர் அதுக்குன்னு ஆள் வச்சிருப்பாரு. நீ மனத்தாழ்மையா இருக்கிறியா, நீ உனக்குள்ள என்ன இருக்குங்கிறது எப்பயுமே நல்லா தெரிஞ்சு. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், மறுபடியும் இது உதாரணம் சொல்றேன். டூத் பேஸ்ட் அமுக்குனா டூத் பேஸ்ட் வரும், கிரீம் அமுக்குனா கிரீம் வரும், உன்னை அமுக்குனா என்ன வருதுங்கிறது தெரிஞ்சிடும். எல்லாம் பாடும்போது பேசும்போது எல்லாம் தேவதூதரில் இறங்குவாங்க போவாங்க, அப்படியே சந்தோஷமாக இருக்கும். உடனே அமுக்கும் போது தானே உள்ளே இருக்குது வரும். அமுக்காத வரைக்கும் ஒன்றும் தெரியாதுல்ல. அமுக்காத வரைக்கும் எல்லாம் அல்லேலுயா தான். அமுக்குன உடனே அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளே இருக்கு. தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் அன்பு செலுத்தக்கூடிய மக்களா, நம்ம குறைகளை மீறி குற்றங்களை மீறி நம்ம ஒருத்தருக்கு ஒரு சகோதர அன்பு செலுத்தக்கூடியவங்களா. ஆண்டவர் தெளிவாக சொன்னார் இல்லையா மலை பிரசங்கத்தில், உன்னைய நேசிக்கிறவங்களை நீ நேசிச்சேன்னா அது ஆயக்காரனும் செய்கிறான். உன்னை நிந்திக்கிறவர்களை நீ நேசிக்கிறாயா?
இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க சமைச்சு கொண்டு வந்து சாப்பாடு போட்டு சாப்பாடு கொண்டு வந்து சிஸ்டர் சமைக்கும்போது எனக்கு கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்தினார், இந்தாங்க கொடுங்கன்னா, ஐயோ பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். இப்போ இதே இது வந்து உங்களை பற்றி அந்த சிஸ்டர் உங்களை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் இன்றைக்கி செய்யும்போது பிரியாணியில் என்ன கொஞ்சம் நல்லா செஞ்சு அந்த சிஸ்டருக்கு கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு கொண்டு போய் கொடுப்பீங்களா? ஹலோ சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட், என்னை பற்றி ஏதோ தப்பாக சொன்னீங்கன்னு கேள்விப்பட்டேன், இந்தாங்க நல்லா சாப்பிட்டுன்னு சந்தோஷம் சொல்லுங்க, வருமா? ஆனால் வசனம் வாசிப்போம். உன்னை சிநேகிக்கிறவர்களை நீ சிநேகித்தால் ஆயக்காரன் செய்வான். நான் என்ன சொல்றேன், உன்னை நிந்திக்கிறவர்களை, நமக்கு நிந்திக்கலாம் வேணாம், உங்களை பற்றி யாரோ என்னமோ சொன்னாங்கன்னா போதும், அவ்வளோதான், முடிச்சு போச்சு. இனி அவங்களுக்கு எனக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. அவங்க யாரோ நான் யாரோ. நம்ம தமிழில் வந்து தமிழ் மக்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவனாலும் சரி, தமிழில் சும்மாவே ஜென்ரலாகவே நான் அங்கு மதியாதார் தலைவாசல், இப்படி நிறைய பழமொழி இருக்கு. என்னானாலும் சரி அங்கே நான் கை நினைக்க மாட்டேன், வேணுன்னே சாப்பிட மாட்டேன்பான். வீட்டுக்குள்ள வந்திருப்பான், உட்காந்துருப்பான், சாப்பிடுங்க, நான் இல்லை இல்லை நான் சாப்பிட மாட்டேன், அது வேண்டாம் வேண்டாம். அது என்ன, அதாவது உங்களை பிடிக்கலைங்கிறத சொல்கிறாரா அவர். பிறகு வந்த ரொம்ப தெளிவாக மத்தேயில ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 26வது அதிகாரத்தில் 33 35 வயசுல 35 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ இந்த ராத்திரியில் சேவல் கூவுறதுக்கு முன்னே 3 முறை நீ என்னை மறுதளிப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் என்ன சொல்றாரு, நான் மறுதளிக்க மாட்டேங்கிறார். ஆனால் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியும். அப்போ என்னன்னா, இங்க வந்து முதல்ல வந்து இல்லைன்னு சொல்லி அப்படி சொல்றாரு. ஆனால் என்ன நடக்க போகுதுங்கிற காட்டக்கூடிய காரியம். நான் அதனால தான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் வந்து உங்களை நேசிக்கிறவங்க மாத்திரம் இல்லை, உங்களை மூஞ்சிக்கு நேராக ஒருத்தவங்க ஒரு காரியம் சொன்னாங்கன்னா அவங்கள வெறுத்து ஒதுக்காதீங்க. நீ செய்கிறது தப்புன்னு சொல்கிறவன் யாராவது இருந்தால் அவனை எக்காலத்தில் இழந்துடாதீங்க. நான் சொல்லித்தரேன். உங்களை வந்து நேருக்கு நேராக உங்கள் மூஞ்சிக்கு நேராக, பின்னாடி இல்லை, உங்கள் முகத்துக்கு நேராக நீ செய்கிறது தப்பு, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் அவங்கள எக்காலத்தை கொண்டு விட்டுறாதீங்க. ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அப்போ தான் உங்களை ஐக்கியத்தில் நீங்கள் வளருவீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வளருவீங்க. பிரசங்கியனோட புஸ்தகம் 4வது அதிகாரம் பாருங்க, எக்லெசியாஸ்டிஸ் சாப்டர் 4 verse 9 and 10 பாருங்க. ஒண்டியாய் இருப்பதிலும் எத்தனை 2 பேர் கூடி இருப்பதுனாலும் நலன் உண்டாகும். ஒருத்தன் விழுந்தா இன்னொருத்தன் என்னோடுவான், அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு, ஹலோ, ஒண்டியாய் விழுந்து விழுகிறவனுக்கு ஐயோ ஐயோ, அவனை தூக்கி விட துணையே இல்லையே. நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன், ஒரு சகோதரியோ இல்லை ஒரு சகோதரனோ சர்ச்சில் காயப்படுவாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, யாரு கூடயும் சேர மாட்டாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருப்பாங்க, வேற யாரு கூடயும் போக மாட்டாங்க, எங்கேயும் வர மாட்டாங்க, எங்கேயாவது பார்த்தா வெளியே தான் பார்ப்பாங்க, உள்ளுக்குள்ள எதுவும் பண்ண மாட்டாங்க, யாரையும் வீட்டுக்கு கூட மாட்டாங்க, இவங்களும் யார் வீட்டுக்கு போக மாட்டாங்க, எல்லாம் செய்வாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வந்துடும், நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. யாருமே சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ குடும்பத்தில் பிரச்சனையை நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கணவன் மனைவியில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கும்போது நீங்கள் உங்கள் 2 பேருக்கு உட்கார்ந்து நீங்கள் பண்ணுற தப்பு, இது நீ செய்கிறது சரி, இது செய்கிறது சரியில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆவிக்குரிய மூத்த சகோதரன் சகோதரி அவசியம். ரொம்ப அழகா வசனம் சொல்லுதே, ஒருவன் தனியாக இருப்பது நல்லதல்ல. நீ என்ன ஒண்டியா இருக்கிறவனுக்கு துணை கிடையாது. இதே கூட துணையா இருக்கும்போது என்ன, கூட ஒரு ஆள் இருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம ஐக்கியம் வச்சிருக்கோம், ஒவ்வொரு ஃபெலோஷிப் வச்சிருக்கோம். எதுக்காக? ஒரு ஹோம் குரூப் வச்சிருக்கிறோம், பெண்கள் ஐக்கியம் வச்சிருக்கிறோம், இல்லை வேற வேற யங் அடல்ட்ஸு, யூத்து, இப்படி எல்லாமே வச்சிருக்க காரணம் என்ன, எல்லாம் அவங்கவுங்க ஒவ்வொரு குரூப்ல ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்கு ஒரு ஆளு உங்களை சொல்றதுக்கு, நீ இதை செய், இதை செய்யாத, இது சரி, ஏதோ ஒரு ஆலோசனை கேட்கறதுக்கு, உங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வேணும். நம்ம இங்க பார்க்கிறோம், பேதுருவை குறித்து பார்க்கிறோம், நாமனுடைய வேலைக்காரனை குறித்து கெகாசியை பார்க்கிறோம். என்ன ரொம்ப அழகா நேர்த்தியா இந்த காரியங்களை முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்
அவங்க செய்யக்கூடிய காரியத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடியதான். மூணாவதாக அவங்க என்ன ஒரு நம்பிக்கையினுடைய உடன்படிக்கையை பார்க்க முடியுது. யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை எந்த அளவுக்கு ஒருத்தர் நம்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. 3வது வசனம் கடைசியா பார்ப்போம். 4வது வசனம் பாருங்க. இப்ப தாவீதை பார்த்து உமது மனவிருப்பம் இன்னது என்று சொல்லும், அதன்படி உமக்கு செய்வேன் என்றான். எப்படி பாருங்களேன், தகப்பன் ஒரு பக்கத்துல ஒருத்தரை கொலை செய்ய விரும்புறாரு. அவர் என் கூட உறவுல இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, உங்க அப்பா என்னை கொல்ல போறாரு, எனக்கு மரணத்துக்கும் ஜீவனுக்கும் ஒரு அடிதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப யோனத்தான் என்ன கேட்கிறாரு தாவீதை பார்த்து, எப்பா உன் மன விருப்பம் என்னன்னு சொல்லு, அதை நான் செய்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், எங்க அப்பா பின்னாடி போறேன்னு சொல்லலை. எங்க அப்பா என்னை கேட்காம செய்ய மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனாலும் நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்க, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்கு. ஏன்னா நான் உன்னைய நேசிக்கிறது போல என்னை நேசிக்கிறேன். ஏன்னா நீங்க 18வது அதிகாரம் 3வது வசனத்துல பாருங்களேன், அவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணாங்கன்னு பாருங்க. தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான். 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. அதனால என்ன சொல்றாரு, நீ என்ன சொல்றன்னு சொல்லு, நான் அதை செய்யறேன். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் தெரியுமா? என்னதான் சூழ்நிலை கோரமான மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கொடூரமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உங்க கூட நான் உன்னை நம்பி உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு மனசுல ஒரு தைரியம் வருது தெரியுமா? ஒரு மாரல் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுமா? ஒருத்தர் நீ ஒன்னும் பயப்படாத, நான் கூட நிக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு பணம் உங்களுக்கு செய்யாது, வேற ஒரு காரியம் எதுவும் செய்யாது. ஆனா கூட ஒருத்தர் நின்று நான் உன் கூட இருக்கிறேன், நீ போ செய் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்லக்கூடிய காரியம் நீங்க அந்த சிறு பிள்ளைகள்கிட்ட பார்க்க முடியும். சின்ன பிள்ளை பயப்படும், ஒரு சில காரியங்களை பார்த்து, ஒரு நாயை பார்த்து பயப்படும், இல்ல அண்ணனை பார்த்து பயப்படும், அக்கா பார்த்து பயப்படும். அதே சின்ன பிள்ளை நீங்க போன உடனே நீங்க தூக்கி வச்ச உடனே திருப்பி மிரட்டும். நாயை பார்த்து பயந்த பிள்ளை நீங்க தூக்கின உடனே நாயை மிரட்டும், அண்ணனை மிரட்டும், அக்காவை மிரட்டும். ஏன்? இப்ப என் கூட பெரிய ஆள் இருக்காங்க. அதே தான் யோனத்தான் சொல்றார், நான் இருக்கிறேன், உனக்கு என்ன செய்யும், உன் மன விருப்பம் என்ன நான் சொல்லு, நான் செய்யறேன். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் தெரியுமா? அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதே தான் கொடுத்தாரு. நான் உன் கூட இருக்கிறேன். நீங்க யோவான் 15வது அதிகாரத்துல 13வது வசனத்துல இருந்து பாருங்க. ஒருவன் இருக்கிறதுலே ஒரு பெரிய அன்பு என்ன, ஒரு சிநேகிதனுக்காக ஒருத்தன் தன் உயிரை கொடுக்கிறது. என் சிநேகிதராய் இருப்பீர்கள் சொல்லுகிறதில்லை. நான் உங்களை சிநேகிதன்னு சொல்றேன். காரணம் என்ன? இருக்கிறதே ஒரு உயர்ந்த அன்பு ஒருத்தன் தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிறது. நான் இப்போ உங்களை சொல்றேன், நீங்க என்னுடைய சிநேகிதன். காரணம் என்ன? உனக்காக என் ஜீவனை நான் கொடுக்கிறேன். எவ்வளவு அருமையா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. நான் உனக்கு சிநேகிதன். காரணம் என்ன? ஒரு சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறது காட்டிலும் பெரிய அன்பு வேற எதுவுமே கிடையாது. நான் இப்போ சொல்றேன், நீ என்னுடைய சிநேகிதன், நான் உனக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த ரூத் புஸ்தகம் ரொம்ப ஒரு சவாலான காரியம். ரூத்தில் 1வது அதிகாரத்தில் 16வது 17வது வசனத்தில் நீங்கள் பாருங்க. இப்போ மாமியார் சொல்றாங்க, ஏம்மா நீங்க போயிருங்கன்னு 2 மருமகளை பார்த்து சொல்றாங்க. என் புருஷன் இறந்து போயிட்டாரு, 2 பசங்களும் இறந்து போயிட்டானுங்க, இப்போ உங்களுக்கு எப்படி மறுமணம் செய்து வைக்க எனக்கு தெரியாது, அதனால நீங்க உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லும்போது அங்க அவங்க சொல்ற காரியம் பாருங்களேன். 16வது வசனத்துல, அதற்கு ரூத் இனிமேல் நீங்க அதை பத்தி பேசாதீங்க, நான் திரும்பி போறதுங்கிறது பேச்சுக்கு இடமில்லை. எப்படி ஐயா? இந்த அம்மாவோட ராசி பயங்கரமான ராசி, நவமியோட ராசி பயங்கரமான ராசி.
புருஷன் செத்து போயிட்டான், பிள்ளைங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க. போனோன்னு மருமக போயாச்சு. இந்த அம்மா மட்டும் என்ன சொல்லுது, நீ அதை பற்றி பேசாத, நான் போவேன்னு சொல்லி மட்டும் சொல்லாத, நீ அதை பற்றி பேசாத. அடுத்து என்ன சொல்றா பாருங்க, நீ எங்க போறியோ அங்க நானும் வர்றேன், நீ எங்க தங்கி இருக்க அங்க நானும் தங்குறேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியாது, அந்த மாமியார்ட்ட இருந்து எதுவுமே கிடையாது. ஆனா என்ன சொல்றாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ எங்க தங்கி இருக்கியோ நான் அங்க தங்கி இருப்பேன், நீ எங்க போறியோ அங்க போறேன், நீ என்ன சொல்றியோ அதை நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், நீ என்னை விட்டு போன்னு சொல்லி சொல்லாத. அடுத்து சொல்ற பாருங்க, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்படுவேன். இன்னைக்கு மாமியார் மருமகளோட உறவுக்கு இந்த வசனத்துக்கு பார்க்கணும். எப்படி கல்யாணம் ஆகிற வரைக்கும் மாமியார் நல்லா தான் இருக்கிறாங்க, ஆண்டிங்கிறாங்க, அத்தைங்கிறாங்க, ஒரு சிலர் அம்மான்னு தான் அவங்கள கூப்பிடுவேங்கிறாங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மாவை நொம்மா வாக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் ரூத் மாதிரி தன் மாமியார் கூட இவ்வளோ அன்பு வச்சிருக்கக்கூடிய இருக்காங்க. என்ன உன்னையும் என்னை எது பிரிக்கும், மரணம் தான் பிரிக்கும். கணவன் மனைவி உறவு போல சொல்றாங்க, மரணம் தான் நம்ம உறவை பிரிக்க முடியும், அது வரைக்கும் எதுவுமே கிடையாது. என்ன ஒரு ஒண்டர்ஃபுல் டாக்டர்லா, யோசிச்சு பாருங்க. ரூத் மாதிரி ஒரு அருமையான மருமகள் நீங்க பார்க்கவே முடியாது. அழகா சொல்றாங்க, நீ நான் இருக்கிற இடமும் சரி, நீ தங்குற இடமும் சரி, உன் ஜனமும் சரி, உன் தேவனும் சரி, நீ உன் அடக்கம் பண்ற இடத்துல தான் நானும் அடக்கம் பண்ணப்படணும். அது மாத்திரமல்ல, மரணம் தான் நம்ம 2 பேரையும் பிரிக்கணும், வேற எதுவுமே பிரிக்காது. முன்னாடி அடிக்கிறதுக்கு என் ஒய்ஃப் ஜெபம் பண்ணும்போது ரூத் மாதிரி மருமக வேணும்னு சொல்லியே ஜெபம் பண்ணுவேன். நான் சொல்லுவேன், அம்மா தயவு செஞ்சு இப்படி ஜெபம் பண்ணாதடி அப்படின்னு வேற சொல்லுவேன். ஏன்னா ரூத்துக்கு மாதிரி ஏன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவார் ஆண்டவர்னு. இருக்குதானே, கருத்தா ஜெபம் பண்ணிட்டு இருக்குல்ல. நீ யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு அழகா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா, என்ன ஒரு உறவு பாருங்களேன். வாட் அ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப். இதே மாதிரி தான் யோனத்தான் தாவீது சொல்றார். யோனத்தான் சொல்றார், உன் விருப்பம் என்ன அதை நான் செய்கிறேன். எவ்வளவு ஒரு அருமையான உறவு பாருங்க, அவ்வளவு அழகா நேர்த்தியா சொல்லக்கூடியது. இயேசு கிறிஸ்து அதே மாதிரி தானே கடைசி வரைக்கும் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தாரே. கடைசியா 4வதா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பாருங்க, ஒரு நீதிமானுடைய வழிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. 5வது வசனம் பாருங்களேன். தாவீது யோனத்தானை நோக்கி இப்ப அழகா சொல்றாரு. இப்ப எப்படி அழகா நேர்த்தியா இது எப்படி கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்றாரு. நாளைக்கு அமாவாசை, அமாவாசை அன்னைக்கு நாங்க உட்காந்து பந்தி இருந்து ராஜா கூட உட்காந்து சாப்பிடணும். 3 நாளைக்கு நான் ஒளிஞ்சிருக்கிறேன், சாப்பிடல. அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. என்னன்னா, சில நேரங்களில் நம்ம ஞானத்தோடு நடந்து கொள்ள கற்றுக்கொள்ளணும். ஞானத்தோடு நடந்து கொள்ள. ஏன்னா நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுது? ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். பேதை தான் டைரக்டா போவான். ஆபத்தை பார்த்து விலகக்கூடியவங்களா இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனத்துல என்ன சொன்னாரு? ஓநாய்க்குள்ள ஆடுகள் அனுப்பல. என்ன அனுப்புறாரு? ஓநாய்க்குள்ள ஆடுகள் அனுப்புறாரு. நீங்க ஆடு, ஓநாய் உள்ளுக்கு போங்க, இதோ உங்களை அனுப்புகிறேன். எப்படி? சர்ப்பங்களை போல வினவுள்ளவர்களும் ரெண்டுமே இருக்கணும். மனசுல சுத்தம் இருக்கணும். ஆனா ஞானத்தோட, அறிவோட, விவேகத்தோட நடந்து கொள்ள கற்றுக்கொள்ளணும். இது ரெண்டையும் அழகா நேர்த்தியா சொல்லி கொடுக்கிறாரு கர்த்தர்.
ஏன்னா நம்ம வந்து எப்படி எந்த காரியத்தை, ஒரு நீதிமானுடைய வழிகளை கர்த்தர் செம்மையாக்குவார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டு நம்ம உட்கார்ந்துருக்கணும். அப்போ என்ன, சில நேரங்களில் கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தர் சொல்லக்கூடியதை கேட்கக்கூடிய மக்களா. 27வது சங்கீதம் 14வது வசனம் பாருங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. நெகமையா நம்ம படிச்சோம், ரொம்ப அழகா. எப்ப பார்த்தாலும் ஒரே ஜெபம், அதே சமயத்துல அங்க கூப்பிட்டு நீங்க வாங்க நம்ம ஆலயத்துல சந்திப்போம் அப்படின்னு சொல்லும்போது நெகமையா என்ன சொல்றாரு, நான் ஆலயத்துல போய் ஒளிஞ்சு கொள்ள மாட்டேன். ரொம்ப தெளிவா சிந்தை கரெக்டா என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதே மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கை 29வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கே அவரை அப்போஸ்தலனாகிய பவுலை அடிக்கிறதுக்கு கொலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. கடைசியில் என்ன, ஒரு கூடையில் வச்சு சவரோரமாக வச்சு இறக்கணுன்னா அப்போ தான் தப்பிக்க முடியும். தப்பிச்சு போகிறாரு. அப்போ என்னென்னா, நம்ம வந்து ரொம்ப தெளிவாக என்ன செய்யணுங்கிறத ஞானத்தோடு செய்யக்கூடிய மக்களாக இருக்க கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நம்ம இருக்க வேண்டும். இப்போ மெயினாக பயம் எப்படி உங்களுக்கு தேவன் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதபடி உங்களை செய்ய வரும். ஆனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஒரு அழைப்புக்கு அழைத்திருந்தாருன்னா அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். பயத்தினால நீங்கள் முன்னாடி நின்றாதீங்க. பயம் நம்மளை என்ன பண்ணும், முன்னாடி போக விடாதபடி நம்ம கால்களை கட்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை பார்த்து ஓடக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏன்னா மை ஐ ஷுட் பி ஃபிக்ஸ்ட் ஆன் ஜீசஸ். எப்பவும் என் கண்கள் கர்த்தரை மட்டும்தான் பார்க்கணும். வேற எதில் இருந்தாலும் பயத்தில் விட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னா, என் கால் தடுமாறிடும். 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்றார். என்ன, உங்க அப்பாவுக்கு வந்து ஒரு டிசைன் வந்துருச்சு. என்ன, என்னை எப்படியாவது கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் என்ன செய்வார், உனக்கும் எனக்கும் நல்ல உறவு இருக்கு, நீ என் மேலே இறக்கப்பட்டு என் மேலே தயை காட்டுச்சுன்னு கிடச்சிருச்சு. அதனால என்ன செய்வார், உனக்கு தெரியாமல் அவர் மறைப்பார். ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்கிறாரு பாருங்க. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும், உன்னுடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது. என்ன, நம்ம 2 பேரும் ஒரு உறவு கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் இருக்கிறோம். அதனால என்ன பண்ணுவார், உங்கள் அப்பா என்னை கொலை செய்யணும் முடிவு பண்ணிட்டாரு, ஆனால் உனக்கு தெரியாமல் செய்வார் என்று சொல்லக்கூடியது சொல்றதுக்கு என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று சொல்றாரு. இப்ப தாவீது சொல்றாரு, ஐயா நல்லா தெரிஞ்சுக்கோ ஜோனத்தானே, உங்க அப்பா என்னை கொலை செய்யணும் முடிவு பண்ணிட்டாரு. ஆனா அவருக்கு என்ன ஒரே வருது, நீ என் மேல தயவு வச்சிருக்கன்னு தெரிஞ்சதுனால உனக்கு தெரியாம அதை நிறைவேற்ற பார்ப்பாரு. இப்ப எனக்கும் மரணத்துக்கும் இடையில ஒரு அடி தான் வித்தியாசம். நான் வைக்க போகிற ஒரு அடி என்ன கொண்டு போயிடும், என்னை மரணத்தில் கொண்டு போயிடும். இந்த நிலைமையில தாவீதுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்குமா? தான் போய் நான் ஒரு நாள் அரசனாகி நான் இஸ்ரவேல் முழுவதையும் அரசாண்டு நான் தேவனுடைய காலகட்டத்தில் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நான் ஓடி முடிப்பேங்கிற நம்பிக்கை இருந்திருக்குமா? நிச்சயமா இருந்திருக்காது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்களே, உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு எந்த மாதிரியான பயம், ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாரு, எனக்கு இதை கொடுத்துருக்கிறாரு, என் குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு கணவனை கொடுத்துருக்கிறாரு, மனைவியை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு வேலையை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நான் இருக்கிற இடத்திற்கும் கர்த்தர் என்னை சொல்லி அழைத்த இடத்திற்கும் எவ்வளவோ தூரமாக இருக்குது. இதெல்லாம் நீ எங்கே நடக்க போகுது, எனக்கு இது நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தீங்கன்னா
தாவீதோட நிலைமை எடுத்து பாருங்க. தாவீது எங்க ஓடுனாலும் அங்க துரத்தி துரத்தி வரும்போது தாவீது கடைசியா யோனத்தான் சொல்றாரு, ஐயா, நான் கர்த்தர் ஜீவனுள்ள தேவனுடைய கொண்டோம் உன்னுடைய உயிரின் மேலே நான் சாட்சியா சொல்றேன், உங்க அப்பா என்னை கொல்லாம விட மாட்டாரு, எனக்கும் மரணத்திற்கு ஒரு அடிதான் இருக்குன்னு சொல்லி பயந்து போயிருந்த ஒரு காலகட்டம். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி, இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு பயம், தேவன் சொன்ன நோக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியாது, நான் நிறைவேற்ற முடியாத ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், என்னுடைய கண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் கிடைக்க மாட்டேங்குது, என்னால அதுபடி காரியங்களை பார்க்க முடியல, எனக்கு இருக்கிற தோல்வி பயம், இல்லை என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காட்சி, நான் பார்க்கக்கூடிய காட்சி கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு எதிர்மாறா இருக்கிறது, நான் என்ன சொல்லுவாரு சொல்லக்கூடிய தரிசனம் ஒரு தீர்க்க தரிசனம், கர்த்தர் என்னை அபிஷேகித்தது உண்மை, கர்த்தர் என்னை அழைத்தது உண்மை, கர்த்தர் என்னை கூப்பிட்டு கொண்டது உண்மை, நான் அதை பார்க்கிறேன், கண்கூடா பார்க்கிறேன், ஆனாலும் பயம் என்னை எங்கேயோ கொண்டு போய் இழுக்குது, என்னால் நடக்க முடியாது, நான் எனக்கும் மரணத்திற்கு ஒரு அடிதான், செத்தா ஈசின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில நீங்க இன்னைக்கு இருந்தீங்கன்னா நிச்சயமா தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க. தாவீதுனுடைய பயம் ஒன்றுமில்லாம மாத்தினார் கர்த்தர். தாவீதை குறித்து கர்த்தர் என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்கிறாரு? அப்போஸ்தலர்களுடைய 13வது அதிகாரம் 36வது வசனம் பாருங்க. Acts chapter 13 verse 36 பாருங்க. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு, எப்படி? தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து என்ன? தாவீது தன் காலத்துல தேவன் அவன் என்ன செய்யணும்னு சித்தம் கொண்டிருந்தாரோ அதை பூரா செய்து முடிச்சு தான் செத்தார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டிருந்தாரோ, தாவீதுக்கு என்ன சித்தம் கொண்டிருந்தாரோ அந்த சித்தத்தை பூரா தாவீது செய்து முடித்த பின்புதான் மரணம் அடைந்தார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நீங்க யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தம் என்னவோ, தேவன் எதற்காக உங்களை அழைத்து கொண்டாரோ, தேவன் எதற்காக உங்களை அபிஷேகித்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தையும் அந்த சித்தத்தையும் நிறைவேற்றாமல் நீ மரணிக்க மாட்ட. மரணம் உன்னை மேற்கொள்ளாது. ஏன்னா தேவனுடைய சித்தம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற நீ முழுமையா உன்னை ஒப்புக்கொடு, நீ முடிக்கவே மாட்ட. கண்டிப்பா நீயும் கர்த்தர் உனக்குன்னு என்ன வைத்திருக்கிறாரோ, அவருடைய சித்தம் என்னவோ, அவருடைய விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றாமல் நீ மரணிக்க மாட்டாய். கர்த்தர் தாவீதை பத்தி சொல்லும் என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்வது மாத்திரமல்ல, தாவீதின் குமாரன் என்று சொல்வதற்கு கர்த்தர் வெட்கப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்து யாரு? தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே என்று நீங்க திரும்ப திரும்ப பாருங்க. தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரன் என்று சொல்லக்கூடியதா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. யோசிச்சு பாருங்க. அன்று இரவுல யோனத்தானும் தாவீதும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது போய், ஏ தாவீதே, 3000 வருஷத்துக்கு அப்புறம் உன்னைய பத்தி லண்டன்ல இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண போறாங்க, இயேசு கிறிஸ்து உன்னுடைய பிள்ளையா தான் வரப்போறாரு, இந்த உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகர் உன்னுடைய பிள்ளை என்று பெருமையாக வரப்போறாருன்னு சொல்லி சொன்னா தாவீது நம்பி இருப்பாரா? ஹலோ, இன்றைக்கு நீங்க எதை பார்த்து தயங்குறீங்க? எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க என்ன செய்றீங்க? எங்க இருக்கிறீங்க? ஒருவேளை தாவீது அன்னைக்கு நினைச்சிட்டு இருந்தாரே, ஒரு அடிதான் என் மரணத்துக்கும் ஜீவனுக்கும். நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தருடைய அழைப்பு உங்களுடைய பலவீனத்தினால ஒண்ணுமில்லாம போகவே போகாது. உங்களுடைய வீக்னஸ்னாலேயோ உங்களுடைய ஃபியர்னாலேயோ இல்லை உங்களுடைய காரியங்கள்னால போகவே போகாது. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ஃபோக்கஸ் ஆன் காட். கர்த்தர் மேலே திரும்பி கர்த்தருடைய காரியத்தை கேட்டு கர்த்தருடைய காரியத்தை செய்யக்கூடிய மக்களாக வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருப்பீங்க. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க நீங்கள் யாராவது பயத்தில் என்னுடைய எதிர்காலம் எப்படி ஆகும்,
என்னை அழைத்த அழைப்பு என்ன ஆகும், நான் என்ன செய்து முடிப்பேன், எப்படி முடிப்பேன், ஒருவேளை நான் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கும் நான் இருக்கிற இடத்திற்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. ஒருவேளை தாவீது சொன்ன இடத்துல இருக்கிறது போல 1 சாமுவேல் 20 தாவீது இருக்கும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பே இல்லை, ஒரு நம்பிக்கையே கிடையாது. ஆனால் முடிக்கும்போது தாவீது தேவனுடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றி முடித்த பின்பு அவன் நித்திரை அடைந்தான். எனக்கு அருமையான சகோதரியே சகோதரியே, நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு பயம் உங்கள் கால்களை கட்டாதபடி, பயம் உங்களுடைய எண்ணங்களை மூடாதபடிக்கு நாம் எல்லோரும் சகோதரத்துவ ஐக்கியத்திலும் ஒருத்தரை ஒருத்தர் பலப்படுத்துவதிலும் ஒருவருக்கொருவர் ஜெபிப்பதிலும் நாம் எல்லோரும் தேர்வுள்ளவர்களாக இருந்து, எப்படி தாவீதுக்கு ஒரு யோனத்தான் இருந்தாரோ, யோனத்தான் எப்படி தாவீதுக்கு இருந்தாரோ, அதுபோல் நாமும் ஒரு சகோதர சிநேகத்தில் ஒருவரை ஒருவர் பிடித்து கொண்டு ஒருவர் கீழே விழும்போது இன்னொருத்தவங்க தூக்கி விட முடியும். அப்படி நம்ம எல்லாரும் சகோதரத்துவத்தில் வளரக்கூடிய மக்களாய், தாவீது வேற மாதிரி, யோனத்தான் வேற மாதிரி, ஆனால் 2 பேரும் புரிஞ்சு கொண்டாங்க. யோனத்தானுக்கு தெரியும் தாவீது நிச்சயமாக ஒரு நாள் ராஜாவாக வருவார்னு. அதனால தான் யோனத்தான் தாவீதுகிட்ட கேட்டார், நீ ராஜாவாக வரும்போது என் குடும்பத்தை சுத்தமாக வேறு இருக்கிறாதான்னு கேட்டார். நம்ம பார்ப்போம் 2 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் மெபிபோசேத்துன்னு ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி, சவுலோட குடும்பத்தில் யாராவது இருக்க மாட்டாங்களா, சவுளுடைய குடும்பத்திற்கு நான் ஏதாவது செய்து விட மாட்டேனா என்று சொல்லி 2 கால்களும் உடைஞ்சு போன மெபிபோசேத்தை உட்கார வச்சு ராஜாவினுடைய வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக தாவீது வந்தார். ஏன்னா யோனத்தானுக்கு நான் வாக்கு கொடுத்தேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்ம அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஐக்கியமுள்ள சபையாய், ஐக்கியமுள்ள ஒரு குடும்பமாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பல பிதாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு பயத்தினால தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கும் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்திற்கும் அவர்கள் இருக்கிற இடத்திற்கும் வெகு தூரம் இருப்பது போல இருந்தாலும் சரி, ஒருவேளை இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாராவது தாவீது சொன்னது போல பயத்தில் அவ்வளவுதான், எனக்கும் சாவுக்கும் மரணத்திற்கும் ஜீவனுக்கும் ஒரு அடிதான் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவரே தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் முடித்து தன்னுடைய பிதாக்களோடு நித்திரையடைந்தான் என்று சொன்ன வார்த்தையின்படி இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் வாழ்ந்து தேவன் இவர்களுக்கு வைத்திருந்த தேவனுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றி முடிக்கிறவர்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.